ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக ஃபலூடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபலூடா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோன்னா எக்கச்சக்கமான ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வீட்லேயே இது போல் கம்மியான செலவில் எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபலூடா செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சேமியாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து இப்போ நான் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்து வந்தால் போதும். இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா இந்த சேமியா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த சேமியாவை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு இந்த தண்ணியை வடித்து வச்சாச்சு. இந்த சேமியாவில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றி இதை நல்லா ஒரு தடவை அலசிட்டு இப்போ நம்ம இதை தனியாக அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ஃபலூடா ரெடி பண்ணிடலாம். அதற்காக ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தல சேமியா அதை எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற ஃபலூடா ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவரில் தான் செய்ய போகிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த எசன்ஸ் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஊற வச்சதை எடுத்து சேர்த்துக்கலாம். சப்ஜா விதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண ஆப்பிள், அடுத்ததாக மாதுளம் பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த பழம்லாம் சேர்க்க விருப்பமோ அந்த பழம்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே மேலே கொஞ்சமாக சேமியா நம்ம ஏற்கனவே வேக வச்ச சேமியாவையும் சேர்த்துட்டு ரோஸ் மில்க் எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஃபலூடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பமான பழங்கள், நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கூட இந்த ஃபலூடாவை ரெடி பண்ணலாம். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.